Hello all, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் லாங்கஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட். இது ஒரு மீடியம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். You are given a string s and an integer k. You can choose any character of the string and change it to any other uppercase English character. You can perform this operation at most k times. Return the length of the longest substring containing the same letter you can get after performing above operations. Okay. ஸோ இதில் வந்து இன்புட் ஏபின்னு கொடுத்துருக்காங்க, கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 டைம் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க 2 கேரக்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் கடைசியில் வர ஸ்ட்ரிங் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆல் கேரக்டர்ஸ் சேமாக இருக்கணும். அந்த கேரக்டரோட அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ கே ஈக்குவல் டு 2ன்னு போட்டிருக்கோமா. ஸோ இதில் ஏபிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது, இதில் 2 பி இருக்குது, கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பியையும் நம்ம ஏன்னு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏ. ஸோ 4 நமக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து நம்ம 4ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். எதனால அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எல்லா கேரக்டருமே சேமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸாம்பிளில் ஏஏ பிபிஏ கே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரே ஒரு டைம் இதில் இருக்க ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வர பாசிபிள் string that has all the same characters. Okay, so ஏஏ பிஏன்னு இருக்குது. இதில் இருக்க அந்த பிஏ நம்ம ஒரு டைம் ஏன்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா நமக்கு 4 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அவுட்புட் 4ன்னு நம்ம போட்டுக்கலாம். இது மட்டும் ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. இதில் பாருங்கள் பிஏ பிபின்னு இருக்கா. ஸோ இதில் இருக்க அந்த ஒரு ஏவை நீங்கள் ஒரு டைம் பின்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4 பீஸ் கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து 4ன்னு வரும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நம்ம வந்து ஆப்டிமைஸ் சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டிமைஸ் சொல்யூஷனில் நம்ம யூஸ் பண்ணுற போகிற டெக்னிக் வந்துட்டு என்னென்னா ஸ்லைடிங் விண்டோ. ஓகே, ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமோட கோடே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்லைடிங் விண்டோவில் நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர். இனிஷியலாக லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டரை ஃபஸ்ட்டு கேரக்டரில் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதாவது இண்டெக்ஸ் 0ல் நம்ம வச்சுக்கிறோம். 0ல் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு அரே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு சார் கவுண்ட். இன்ட் சார் கவுண்ட் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 26ன்னு கொடுத்துருக்கேன்னா. ஸோ இதில் 26 கேரக்டர்ஸ், அதாவது ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அதில் இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டரோட அக்கரன்சஸை நம்ம ஒரு அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஸ்டார்ட் கேரட் ரைட் அப்படின்னா ரைட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் ஏ மைனஸ் ஏ ++ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65. ஸோ இங்கே எப்படி வரும் அப்படின்னா 65 - 65 அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 65 - 65 என்னது 0. ஸோ 0th இண்டெக்ஸை ++ பண்ணுறோம், அதாவது ++1 பண்ணுறோம். ஓகே, அதாவது 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஏவோட அக்கரன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். ஸோ ரைட் பாயிண்டர் ஏல இருக்குது, நம்ம வந்துட்டு அதோட அக்கரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏவோட அக்கரன்ஸ் வந்துட்டு 1ன்னு வரும். கரண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, அதாவது இங்கே பாருங்களேன். ஸோ இன்ட்டு லெஃப்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். இன்ட்டு மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் ரிட்டர்னும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஒரு இன்ட் அரே ஆஃப் 26 சைஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ரைட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ரைட் வந்துட்டு 0ல் இருக்குது. அது வந்துட்டு லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறோம், அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த், அதாவது லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ரைட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் சார் கவுண்ட் எஸ் டாட் கேரட் ரைட். ஸோ ஏவோட அக்கரன்ஸ் நம்ம 1ங்கிறத நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் தான் ஏவோட அக்கரன்ஸ் வந்துட்டு 1 இங்கே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்ட்டு கரண்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கரண்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ இருக்குது, ஏவோட அக்கரன்ஸ் என்னங்கிறது தான் வந்துட்டு கரண்ட் கவுண்ட். ஸோ கரண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1. மேக்ஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ, மேக்ஸ் கவுண்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸ் கவுண்ட் அது கூட வந்துட்டு கரண்ட் கவுண்ட்டை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ வந்துட்டு 1,0ன்னு இருக்கும். ஸோ மேக்ஸ் கவுண்ட் வில் பி 1. அதுக்கு அடுத்தது இஃப் ரைட் மைனஸ் லெஃப்ட் +1 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் greater than k.
அதாவது ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் ஒன்னுங்கிறது நத்திங். அது என்னன்னா நம்ம இப்போ கரண்ட் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இது ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸுங்கிறனால நம்ம லென்த்தை வந்துட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் லென்த்து மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் வந்துட்டு ஒன்றுன்னு வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்துட்டு ஒன் தான். 1 மைனஸ் 1 இஸ் 0 வந்துட்டு கிரேட்டர் தென் கே வந்துட்டு கிடையாது. ஏன்னா நம்ம கேவோட வேல்யூ வந்துட்டு ஒன்னிங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸ் லென்த் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா மேக்ஸ் லென்த்தில் இனிஷியலாக 0 இருக்கும். அதுக்கு அடுத்தது லென்த் கூட கம்பேர் பண்ணுறோம். நம்மளோட லென்த் வந்து சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்துட்டு 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ 1,0க்கு நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் லென்த் வந்துட்டு 1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ரைட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கம் போல் வந்துட்டு ஏவோட அக்கரன்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏவோட கவுண்ட் வந்துட்டு என்னன்னு இருக்கும், 1லேருந்து 2ன்னு மாறும். 1லேருந்து 2ன்னு மாறும். கரண்ட் கவுண்ட் வந்துட்டு 1லேருந்து 2ன்னு சேஞ்ச் ஆயிரும். மேக்ஸ் கவுண்ட் வந்துட்டு 1க்கும் 2க்கும் நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது லென்த் மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் கேன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம லென்த் வந்துட்டு எவ்வளோன்னு தெரியும், 2 கேரக்டர் இருக்குது. ஸோ லென்த் வந்துட்டு நமக்கு 2ன்னு வரும். ஏன்னா ரைட் ஈக்குவல் டு 1 மைனஸ் லெஃப்ட் ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் 0 ப்ளஸ் 1ன்னு போடும்போது லென்த் வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். 2 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் 2. ஸோ 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அது வந்துட்டு கேவோட கண்டிப்பாக சின்னது தான். ஸோ நம்ம எஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸ் லென்த்தில் இப்போ கரண்ட் லென்த் வந்து நமக்கு 2ன்னு தெரியும். மேக்ஸ் லென்த் வந்துட்டு 2ன்னு தெரியும். ஓகே, ஸோ 2க்கு நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேக்ஸ் லென்த்தில் இப்போ 2ங்கிற வேல்யூ இருக்கும். சாரி, மேக்ஸ் லென்த் ஆல்ரெடி 1ன்னு இருக்கு. இப்போ கரண்ட் மேக்ஸ் லென்த் வந்துட்டு 2ன்னு ஆயிருக்கும். ஸோ மேக்ஸ் லென்த் will be 2. அதுக்கு அடுத்தது தேர்ட் ஐட்ரேஷன் போகும். தேர்ட் ஐட்ரேஷன் போகும்போது நம்ம ரைட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். ஓகே, இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணும்போது இது பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். பிஏ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பியோட கரண்ட் கவுண்ட் எடுக்கிறோம், பியோட அக்கரன்ஸ். ஸோ பியில் ஆல்ரெடி 0ன்னு இருக்கும். இப்போ பிங்கிற இண்டெக்ஸில் நம்ம இப்போ 1ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ கரண்ட் கவுண்ட் வில் பி 1, மேக்ஸ் கவுண்ட் வில் பி 2,1. சாரி, அதாவது 2க்கும் 1க்கும் நம்ம இப்போ மேக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 2க்கும் 1க்கும் மேக்ஸ் எடுத்தோன்னா மேக்ஸ் கவுண்ட்டில் 2ங்கிற வேல்யூ தான் இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். லென்த் மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் கே அப்படின்ட்டு. லென்த் என்னது, இப்போ நம்ம லென்த் வந்துட்டு 3 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 2. 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. ஸோ இது வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் லென்த்துக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லென்த்துக்கும் மேக்ஸ் லென்த்தில் ஆல்ரெடி 2ன்னு இருக்குது, லென்த் வந்துட்டு 3ன்னு இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸ் லென்த் வந்துட்டு இப்போ 3ன்னு ஆயிரும். மேக்ஸ் லென்த் இப்போ 3ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ இது முடிஞ்சதா? அதுக்கடுத்து ரைட்டை இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். ஸோ ரைட் இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணோன்னா ரைட் வந்துட்டு ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் நம்ம கரண்ட் கவுண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 2ன்னு இருக்கும் ஏவோட கவுண்ட்டு. அதை வந்துட்டு இப்போ நம்ம 3ன்னு மாற்றுறோம். ஓகே, 3ன்னு மாற்றிட்டு இப்போ கரண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 3. கரண்ட் கேரக்டர் கவுண்ட் இஸ் 3. ஸோ கரண்ட் கவுண்ட்டுக்கும் மேக்ஸ் கவுண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு மேக்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மேக்ஸ் கவுண்ட் வந்துட்டு 3ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ லென்த் வந்துட்டு எவ்வளோன்னு வருது, நமக்கு 4ன்னு தெரியும். ஸோ length equal to 4 minus max count equal to 3. 4 minus 3 equal to 1. So 1 is less than or equal to k நம்ம பார்க்குறோம். எஸ், இது வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 4 minus 3 equal to 1. 1 is greater than k நம்ம பார்க்குறோம். இல்லை,
கரெக்டாக 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்துட்டு ஃபெயில் ஆயிரும். அதுக்கடுத்து மேக்ஸ் லென்த் நம்ம பார்க்குறோம். மேக்ஸ் லென்த்தில் லென்த் வந்துட்டு இப்போ 4 இருக்கும். 4 மைனஸ் 4,3 ஆல்ரெடி மேக்ஸ் லென்த்தில் 3 இருக்குது. லென்த்து 4. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு 4ங்கிற வேல்யூ மேக்ஸ் லென்த்தில் கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்தது மறுபடியும் வழக்கம் போல் ரைட்டை 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணால் அது வந்துட்டு பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் கவுண்ட் வந்துட்டு பியோடது 2 ஆயிரும். ஓகே, சாரி 2 ஆயிரும். ஸோ கரண்ட் கவுண்ட் வில் பி 2. மேக்ஸ் கவுண்ட் வில் பி 3,2. 3,2க்கு நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது லென்த் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ 5 கேரக்டர் இருக்குது. 5 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் 3. ஸோ 5 மைனஸ் 3ங்கிறது 2 ஆயிரும். 2 இஸ் கிரேட்டர் தென் 1. எஸ், இந்த கண்டிஷன் வந்து இப்போ நமக்கு ட்ரூ ஆயிரும். ஸோ சார் கவுண்ட் ஆஃப் இப்போ லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க வேல்யூவை -1 நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 3 இருக்குமா, ஏவோட வேல்யூ வந்துட்டு ஏவோட கவுண்ட் வந்துட்டு 3 இருக்கும். ஸோ இந்த இடத்துல -1 பண்ணோம் அப்படின்னா 2 ஏவோட அக்கரன்ஸ் வந்துட்டு 2 ஆயிரும். அதுக்கடுத்து மேக்ஸ் லென்த் கால்குலேட் பண்ணுறோம். மேக்ஸ் லென்த் கால்குலேட் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ லெஃப்ட் வந்துட்டு இப்போ செகண்ட் ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேக்ஸ் லென்த் கால்குலேட் பண்ணும்போது 1 2 3 4. ஸோ லென்த் வில் பி 4 மைனஸ் மேக்ஸ் லென்த் இஸ் 4. 4க்கும் நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டை 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரைட்டை 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அது வந்து பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மேக்ஸ் கவுண்ட் பி ஈக்குவல் டு 3 ஆகும். ஸோ இங்கேயும் 3. இப்போ நம்ம மேக்ஸ் கவுண்ட் எடுக்கிறது எப்படி, 3,3 நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் கவுண்ட்டில் 3ங்கிற வேல்யூ தான் இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ லென்த் வந்துட்டு எவ்வளோ வருது, 1 2 3 4 5. ஸோ 5 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் 3. 5 மைனஸ் 2ங்கிறது 5 மைனஸ் 3னா நமக்கு வந்துட்டு வேல்யூ என்னென்னு வரும், 2ன்னு வரும். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் k ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். உள்ளே போகும்போது நம்ம பியோட வேல்யூவை -1 பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 இருக்க வேல்யூ 2 ஆகும். So current count will be 2. Max count will be 2,3. It will be 3 only. அதுக்கு அடுத்தது நம்ம வழக்கம் போல் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன வரும், ஸோ லெஃப்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்துருக்கணும்ல, பண்ணாமல் விட்டதுக்கு சாரி. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணால் அது பிஏ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட கரண்ட் லென்த் வந்துட்டு 1 2 3 4. ஸோ கரண்ட் லென்த் வில் பி 4 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் வில் பி 3. 4 மைனஸ் 3 வந்துட்டு 1ன்னு வரும். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. அப்போ நம்ம மேக்ஸ் லென்த் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னென்னு வரும், மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு 1 2 3 4. அதாவது லென்த் வந்து 4 மைனஸ் மேக்ஸ் லென்த்து ஆல்ரெடி வந்துட்டு 4 இருக்குது. 4க்கும் நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் லென்த்தில் 4ங்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ரைட்டை ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரைட் வந்துட்டு இப்போ ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏவோட வேல்யூவை 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் வேல்யூ வந்துட்டு இப்போ 3 ஆயிரும். மேக்ஸ் கவுண்ட் வில் பி ஆல்ரெடி வந்துட்டு மேக்ஸ் 3 இருக்குது. ஸோ 3க்கும் நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து 3 தான் இருக்கும். அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்ம வந்துட்டு கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது இதோட லென்த் என்னது, 1 2 3 4 5. ஓகே, லென்த் வந்து 5 மைனஸ் மேக்ஸ் கவுண்ட் இஸ் 3. 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. 2 வந்துட்டு 1ஓட பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷனுக்கு உள்ளே போகும். உள்ளே போகும்போது ஏவோட வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு பியில் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. லெஃப்ட் பாயிண்டர் பியில் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. சரியா, ஸோ பியில் இருக்க வேல்யூவை நம்ம வந்துட்டு
டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து அடிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஸோ கரண்ட் வேல்யூ வில் பி 1, மேக்ஸ் கவுண்ட் வில் பி 3. ஓகே, ஸோ ரெண்டுக்குமே நம்ம மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வழக்கம் போல் 3ங்கிற வேல்யூ தான் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணுறோம். இதோட லென்த் என்ன வரும் அப்படின்னா 1 2 3 4 சாரி இதை மட்டும் மறந்துடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு லெஃப்ட்டை வந்துட்டு ஒரு பாயிண்டர் நம்ம முன்னாடி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது இது ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும், ரைட் பாயிண்டர் ஏவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு நம்ம ரைட்டை ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸ் லென்த் நம்ம கண்டுபிடிப்போம். மேக்ஸ் லென்த்துக்கான ஃபார்முலா என்னென்னா லென்த் வந்துட்டு 1 2 3 4 மைனஸ் ஆல்ரெடி இருக்க மேக்ஸ் லென்த் வந்துட்டு இப்போ 4. ரெண்டுமே வந்துட்டு நம்ம மேக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 4ங்கிற வேல்யூ தான் வரும். ஸோ 4ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் ரைட்டை வந்துட்டு ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட்டை ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தாண்டி வந்துட்டு வெளியே போயிடும். ஸோ லூப் வந்து பிரேக் ஆயிரும். அப்போ நம்ம மேக்ஸ் லென்த்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதை தான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த். ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரைட் வந்து 0லேருந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம என்னென்னு வச்சோம் அப்படின்னாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n). ஓகே, அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அரே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப் 26 சைஸ். இதில் வந்து நமக்கு சைஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ 26 ஸ்பேஸ் தான் இது வந்து எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ O(1) ஸ்பேஸ் வந்து இது எடுத்துக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளமை ரன் பண்ணி பார்த்துடலாம் கோடை. ஸோ சேம் கோடு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதில் ரன் பண்ணுறேன். எஸ், சொல்யூஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சப்மிட் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு சப்மிட்டும் ஆயிடுச்சு. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஆல்.